கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஆண்டவர் நம்மை மறக்காதவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவருக்கு நாம் மனதார நன்றி சொல்வோம். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினதான தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். Thank you, Jesus. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்குமிடங்களிலும் குடியிருப்பார்கள். தேவன் நமக்கு சொல்கிறதான கிருபையின் வார்த்தை, எபினேசர் நீர்தானையா, இதுவரை என்னை நடத்தினீரே. என்னை நடத்தின தேவன் நீர் அல்லவா. கரங்களை தட்டுவோம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பெளவேன நேரங்களே வேளன் தந்தீரையா. பெளவீன நேரங்களே வேளன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி
எதினால் விசேஷித்தவர்கள். என் தேவன் என்னோடு கூட இருப்பதினால் நான் விசேஷித்தவனாய் இருக்கிறேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு கூட இருப்பதினால், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினால். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ஆமென். நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். நீர் என்னோடு வருவதினால், நீர் என்னோடு வருவதினால். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர், காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு ரட்சிப்புமாயிரும். ஆண்டவர் நமக்கு இக்கட்டு காலத்திலே ரட்சகராய் ரட்சிப்புமாய் இருக்கிறார். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கிறது. பாதை காட்டும் பாதையெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு கூட வருவார். அதுபோதும் என் வாழ்விட கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். நீர் என்னோடு வருவதினால், நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது. அவள் கொண்ட கண்மழையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது. அவள் கொண்ட கண்மழையும் கூட செல்லுது. என்னேகமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என்னேகமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். என்னோடு வருவதினால், என்னோடு வருவதினால், என்னோடு வருவதினால், என்னோடு வருவதினால். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். இங்கே அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவருடைய காரியங்கள் ஒழுங்கற்ற நிலைமையிலேயே காணப்படுகிறது. இன்றைக்கு நாமும் கூட அவரோடு கூட இருக்கிற மக்கள் என்று சொல்கிற, அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற, அவருக்கா யாவையும் செய்வேன் என்று சொல்லுகிற நம்முடைய நிலைமை என்ன? உடனிருந்ததான சீஷர்கள் அவர்கள் முகமுகமாய் காரியங்களை பார்த்தார்கள். கேட்டது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாவற்றும் அறிந்தவர்கள். அவருடைய நிலைமை என்ன என்பதை ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு எடுத்து சொல்லப்பட போகிறதாம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தை திருவார்த்தை கேட்கும்படியாய்
அவளோடு கூட எங்களோடு கூட இணைக்கப்படுகிற அன்பின் உள்ளங்களுக்கு தேவன் உங்களுடைய எண்ணங்களை வாய்க்க பண்ணுவாராக. எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 32 அதிகாரம் 17 வசனம். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு சொல்கிறார் என்றால் அந்த வாக்கின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவு. நீதியின் கிரியை சமாதானமும் என்றுமுள்ள பலன் அமெரிக்கையும் சுகமுமாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அமைதலை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர். நாம் அவருடைய நீதியில் நடக்கும், அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு காரியங்களை செய்வார். வாசிங்கள் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. நீதியை படிப்பிக்கும்படியாய் அது பிரயோஜனமுள்ளதாய் இருக்கிறது. ஆண்டவர் சில நேரங்களிலே நம்மை கடிந்து கொள்வார். ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்கள் தான் நீதியின் கிரியை சமாதானம் என்று சொல்கிறதான காரியத்தில் என்றும் உள்ள பலன் அமெரிக்கையும் சுகமும். இங்கே அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவருடைய காரியங்கள் ஒழுங்கற்ற நிலைமையிலே காணப்படுகிறது. இன்றைக்கு நாமும் கூட அவரோடு கூட இருக்கிற மக்கள் என்று சொல்கிற, அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற, அவருக்காக யாவையும் செய்வேன் என்று சொல்லுகிற நம்முடைய நிலைமை என்ன? உடனிருந்ததான சீஷர்கள் அவர்கள் முகமுகமாய் காரியங்களை பார்த்தார்கள். முகமுகமாய் காரியங்களை பார்த்தது மாத்திரமல்ல, கேட்டது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாவற்றும் அறிந்தவர்கள். அவருடைய நிலைமை என்ன என்பதை ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு எடுத்து சொல்லப்பட போகிறதாம். யோவான் 13 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்கள். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருக்கிறபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்ற வார்த்தை, நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல. இன்றைக்கு ஒரு போதகரை பார்த்து நீ சுத்தமற்றவன் என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா அல்லது நான் ஏற்றுக்கொள்வேனா? இன்றைக்கு வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, தன்னோடு கூட இருந்ததான சீஷர்கள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு விதமான ஒரு சிந்தனைக்குள்ளே கடந்து போகிறார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு உட்கார்ந்து அவரை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு தாழ்மைப்படுகிற ஒரு உள்ளம், அந்த தாழ்மையான உள்ளத்தை ஆண்டவர் பாதங்களை கழுவுகிறார். இன்றைக்கு நாம் பாதங்களை கழுவுகிற அனுபவத்தில் இருக்கிறோமா? நமக்கு அப்படிப்பட்டதான தாழ்மை நமக்குள் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்கிறதான வார்த்தையிலே ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறார்கள். யார் என்று கேட்கின்ற கேள்வி. இன்றைக்கு நாமும் கூட அப்படிதான் சில வேளையிலே சில நேரங்களிலே காரியங்களை செய்துவிட்டு நாமும் கூட நானா என்று கேட்கிற ஒரு சூழ்நிலை. அதற்கு மாறாக ஆண்டவர் செய்கிறதான காரியம், அதே இடத்தில் தன்னுடைய பாதங்களை, ஒவ்வொருடைய பாதங்களை ஆண்டவர் கழுவுகிறதான ஒரு தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். ஏன் அந்த தாழ்மை? நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நான் ஏன் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறேன்? அடுத்த வசனம், நீங்கள் போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவர் அழகாய் சொல்றார், நீங்கள் என்னை
போதகர் என்று சொல்லுகிறீர்கள், சரிதான், நான் போதகர்தான். ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்கள், ஆண்டவர்தான். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்தான். நான் ஆளுகை செய்கிறவன், நான் போதனை செய்கிறவன், உண்மைதான். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவின துண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஆண்டவர் சரியான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறார். நீங்க சொல்றீங்க, பா போதகரே, ஆண்டவரே, எல்லாம் உண்மைதான், நான் தான் அவரு. ஆனா இப்ப நான் உங்க பாதத்தை கழுவுனேன்னு நீங்க கழுவணும் அப்படின்றார். சூழ்நிலை பாருங்கள். ஆண்டவர் முன்மாதிரியாய் ஒரு காரியங்களை செய்து செயல்படுத்துகிறார். அந்த காரியத்தை நம்மால் செயல்படுத்த முடியுமா? அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார், அவர் உருக்கமுள்ளவராய் இருந்தார், அவர் இரக்கமுள்ளவராய் இருந்தார், காரியங்களை செய்கிறவராய் இருந்தார், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினவராய் இருந்தார். வியாதிஸ்தரை மாற்றிவிட்டார், வியாதிகள் மாற்றப்பட்டது, பலவீனமுள்ள மக்கள் பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள், குருடர்கள் பார்வையிழந்தார்கள், சப்பானிகள் எழுந்து நடந்தார்கள், செவிடர்கள் காது கேட்கப்பட்டது. எல்லாம் சரிதான், நான் செய்கிறேன், அப்படியா நீங்கள் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்விதான். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அதே வல்லமை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் வைத்ததான முன்மாதிரியான வாழ்க்கை, முன்மாதிரியான காரியங்களை நாம் செய்கிறோமா? அற்ப காரியத்திற்கு பொய் பேசுகிறோம், அற்ப காரியத்துக்கு காட்டி கொடுக்கிறோம், அற்ப காரியத்திற்கு மறுதளிக்கிறோம், அற்ப காரியத்திற்கு தூஷணமாய் பேசுகிறோம், திருச்சபையிலே பேசுகிறோம், குடும்பத்திலே பேசுகிறோம், தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறோம். அதுதான் ஆண்டவர் முன்மாதிரியாய் தாழ்மை வெளிப்படுத்தின தேவன் மாத்திரமல்ல, நான் செய்வதை நீங்கள் செய்வீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை கோடி மக்களாக இருக்கலாம், ஆனால் என் தேவன் செய்கிற காரியத்தை நாம் உண்மையாய் செய்கிறோமா? உண்மை உள்ளவராய் இருக்கிறோமா? உண்மை உள்ளவன் என்று கருதி நமக்கு காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். உண்மை உள்ளவன் என்று கருதி ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேனா? உண்மைக்கு மாறாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என் ஜீவியத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா? என் ஜீவியத்திலே சுத்தம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்பது உண்மை என்றால், ஒருவேளை நான் மறுதளிக்கிறவனாய் இருக்கிறேனா, காட்டி கொடுக்கிறவனாய் இருக்கிறேனா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். அந்த தாழ்மை நமக்குள் இருக்கிறதா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நான் என்ன செய்தேனோ அதை உங்களுக்கு செய்யும்படி மாதிரியை காண்பித்தேன். மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். மற்றவர்கள் சொல்கிறார்கள், நாருமே உண்மைதான், ஆனால் அவருக்கு லேசான காரியம். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவிசாயுங்கள். கல்லை புரட்டுங்கள் என்று சொல்கிறார். புரட்டப்பட்டதான கல் புரட்டப்பட்ட உடனே பிதாவிடத்திலே உரத்த சத்தத்தோடு கூட லாசருவே எழுந்து வெளியே வா என்று சொல்கிறார். ஆண்டவர் மகிமை நிறைந்தவர், அவர் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அதே வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதே காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். நாம் அதை வேறு விதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். வேறு விதமாய் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். வீதிகளிலே பேதுருவின் நிழலாகிலும் படுமா, வியாதிஸ்தர்கள் குணமடை, அதே வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் எந்த நிலைமையிலே இருக்கிறோம்? அதை ஒரு மாதிரியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த மாதிரியை நாம் பின்பற்றுகிறோமா? கிறிஸ்துடைய வல்லமையை பின்பற்றுகிறோமா? கிறிஸ்துடைய சான்றிதழாய் நாம் இருக்கிறோமா? நம்முடைய சான்றிதழ் எல்லாம் வேறு விதமாய் இருக்கிறது. நாம் மற்றவர்களை சார்ந்து வாழ்கிறோம். பணத்திற்காய், காசுக்காய், பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ளும்படியாய் காரியங்கள் மாற்றப்படுகிறது அல்லவா? ஆண்டவர் முன்மாதிரியாய் சில காரியங்களை செய்திருக்கிறார். அதை நாமும் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நீதியின் கிரியை விளங்க வேண்டும், அதுதான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அதுதான் அவர் சமாதானத்தின் பிரபு என்று சொல்லப்பட்டார். அந்த நீதியின் கிரியை நம்மிடத்தில் வெளிப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். எந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நீ யாருக்காய் வாழுகிறாய்?
அடுத்த வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. யோசித்து பாருங்கள், எஜமான் சொல்லுகின்ற காரியத்தை ஊழியக்காரன் செய்கிறான். ஆபிரகாம் சொன்னதான காரியத்தை ஊழியக்காரன் செய்கிறான். யோசித்து பாருங்கள், தன்னுடைய ஊழியக்காரனுக்கு சொன்ன வார்த்தையை கீழ்ப்படுகிறான். ஆபிரகாம் என்ன சொன்னாரோ, எஜமான் என்ன சொன்னாரோ அதை கீழ்ப்படுகிறான். ஆண்டவரே, இதை செய்ய வேண்டும், இன்றைக்கு நீங்கள் செய்தீர்கள் என்றால், அப்படி செய்வீர்கள் என்றால் எல்லாம் மகிமையாக இருக்கும். இன்றைக்கு ஊழியக்காரன் என்று சொல்லி கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் பிதாவாகிய நம்முடைய எஜமானை மறந்து விடுகிறோம். அவரை மறந்து விடுகிறதுனாலே நாம் நம்முடைய சுய ஞானத்திலே எல்லாம் செய்ய முடியும் என்ற சூழ்நிலை இழப்பு காணப்படுகிறது. இழந்து விடுகிறோம். பெயர், புகழ்ச்சி எல்லாம் மறைந்து விடுகிறது. நீ யாரை கொண்டு உயர்த்தப்பட்டாய் என்பதை மறந்து விடுகிறாய். உன்னை யார் இந்த நிலைக்கு கொண்டு வந்தார் என்ப காரியத்தை நீ மறந்து விடுகிறாய். கிறிஸ்து அல்லவா தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்ததான தேவன். அந்த கிறிஸ்துவின் வல்லமையால் நீ அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய். ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மாறுகிறாய். நீ ஆண்டவரை மறைத்து உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வல்லமை என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய புகழ்ச்சிக்காய் உன் நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறாய். இயேசு என்ற திருநாமத்தை நாம் மறந்து வாழ்கிறோம். மறந்து வாழாதே. ஆண்டவரோடு கூட அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினார். நம்மை அனுப்பினவர் அவர்தான் பெரியவர். அவரை நாம் மறக்கவே கூடாது. உலகத்தில் இருக்கிறவை பார்க்க உன்னில் இருக்கிறவர் பெரியவர். இன்றைக்கு அநேக பெரியவர்கள் என்று சொல்லலாம், ஆனால் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் அல்லவா, அவர்தான் இயேசு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். நீங்கள் இவைகளை செய்வீர்களானால் நீங்கள் யார்? பாக்கியவான்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பாக்கியவான். இவைகளெல்லாம் செய்ய வேண்டும். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல் நில்லாமல் உட்காராமல் இருப்பது உண்மையால் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த வாய்க்கப்படுகிறது எப்படி? பாக்கியவானாய் உன்னை மாற்றினதான என் தேவன் அல்லவா, உனக்காய் காரியங்களை செய்கிறவன் இயேசு அல்லவா. அந்த இயேசுவை பின்பற்றுங்கள். அவரோடு கூட இருந்தவர்கள் தான். 36ஆம் வசனம் சொல்லுகிறது, சீமோன் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு பின்னே வருவாய் என்றார். என் பின்னே வருவாய். ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்கிறார். நாம் கேட்கிறோம் அல்லவா, எங்கே போகிறாய்? சில நேரங்களிலே வீட்டிலே பிள்ளைகள் கேட்பார்கள் தகப்பனை பார்த்து, தாய் எங்கே போகிறாய்? ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை எங்கே போகிறாய் என்று கேட்கிறாய், நீ என் பின்னே வரக்கூடாது. திட்டவட்டமாய் சொல்றார். என் பின்னே நீதான்பா மறுதலிக்க போற, நீதான் மறுதலிக்க போற. ஆனா நீ வருவ, கண்டிப்பா வருவ. காட்டி கொடுக்கிறவன் கதை முடிந்து விட்டது. மறுதலிக்கிறவனை பார்த்து சொல்கிறாய், நிச்சயமா இப்ப நீ வரக்கூடாது, என் பின்னாடி நீ வருவ. அதுதாங்க கிறிஸ்துவம். ஒருவேளை நீ மறுதலிக்கப்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இருந்தால், நீ மனம் கசிந்து அழும் பொழுது ஆண்டவர் உன்னை ரட்சிக்கிறவராயிருக்கிறார், உன்னை மீட்கிறவராயிருக்கிறார். அதுதான் நீதியின் கிரியை. இங்கே அந்த நீதியின் கிரியை வெளிப்படுத்துவது உண்மை என்றால் அதுதான் சமாதானத்தை கொடுக்கும். அதுதான் என்றும் உள்ள பலன், அமெரிக்கையும் சுகமுமாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக ஜீவனையும் கொடுப்பேன் என்றார். ஆண்டவரிடத்திலே கேள்வி. அவர்தான் ஆண்டவர். ஆளுகை செய்கிற இடத்துல கேட்கிறாரு, ஏன் நான் வரக்கூடாது? உனக்கா என் ஜீவனை காட்டி கொடுக்கிறவன் ஜீவன் போய்விட்டது. மறுதலிக்கிறவன் சொல்கிறான், நான் உனக்காய் ஜீவன் கொடுப்பேன். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள், ஜீவனை கொடுப்பேன், கிறிஸ்தனுக்கு ஜீவன் சாவனுக்கு
ஆதாயம் என்று சொல்கிறார்கள். சூழ்நிலை வரும்பொழுது அந்த கிறிஸ்துவுக்காய் ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்கிறவர்கள் கொடுக்க முடியுமா? தன்னுடைய சொந்த தாய்க்கு ரத்தம் கொடுக்க மறுக்கிறார்கள். தன்னுடைய சொந்த தாய்க்கு சரீரத்தினுடைய உறுப்புகளை கேட்டால் அது கொடுப்பது. நான் வாழ வேண்டிய வயது, என் வாழ்க்கை நாட்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லுகிற காரியம், நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன் என்றார். அடுத்த வசனம், இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? ஆண்டவர் கேட்கிறாரு, பா நீ ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்கிறாய், எனக்காக ஜீவனை கொடுப்பாயோ? ஒரு கேள்வி. இன்றைக்கு அநேக காரியங்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்ம சொல்றோம், ஆண்டவரே நீர்தான் என் மெய்ப்பர், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்றோம். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்றோம். தேவரே நீ என்னோடு கூட இருக்க. ஆனால் நமக்கு பயம். ஆண்டவர் இதே காரியத்தை திருப்பி கேட்டார்னா நம்மளால் என்ன சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை நாம் பேசுகிறோம், வசனத்தோடு கூட இணைக்கப்பட்டது போல நம் காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய் தீர்மானிக்கிறோம். ஆனால் அந்த வசனத்திலே நான் நிலைத்திருக்கிறேனா? வேத வாக்கியம், வேத வசனம் என்ன சொல்கிறது? அந்த சத்தியத்தின் திருவார்த்தையிலே நான் நிலைத்திருக்கிறேனா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் கேட்கிறார், கொடுப்பாயா? வாசிங்கள் அடுத்தது. சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் கன்க்ளூஷன் மாதிரி தானுங்க. இன்றைக்கு ஒரு நடிப்பு நடித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டாம். கிறிஸ்துவத்தை ஏமாற்றிக் கொள்கிற வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டாம். ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்ல, அப்பா நீ சொல்ற ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்ற, உண்மைதான். கேட்கிறாரு, ஜீவனை கொடுப்பாயா? சேவல் அழகா வேத வசனம் நமக்கு சொல்லுது, 3 தரம் மறுதலிக்க போகிறாய். சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ என்னை 3 தரம் மறுதலிக்க போகிறாய். அந்த மறுதலிப்பு தான் அவனுக்கு கிடைத்ததான ஏமாற்றம், அந்த ஒப்பு கொடுத்ததான காரியம். அதுதான் ஆண்டவர் முன்மாதிரியாய் தாழ்மைப்படு, உண்மையாயிரு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் உண்மையுள்ளாய் இருக்க வேண்டும் என்றால், ஒருவேளை காட்டி கொடுக்கிறவனாய் இருந்தால் நீ இறந்து விடுவாய், மறுதலிக்கிறவனாய் இருந்தால் நீ மாறி விடுவாய். சீமோன் பேதுருவை ஆண்டவர் மாற்றிவிட்டார். எந்த பேதுரு ஆண்டவரை உனக்கான ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னாரோ, நமக்காய் ஜீவனை கொடுத்த கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாய், மறுதலித்தான பேதுருவை மாற்றும்படியாய், பேதுருவின் நிழலாகிலும் படுமா என்றதான சூழ்நிலை வீதிகளிலே வியாதிஸ்தலை கொண்டு வந்து வைத்தார்கள் அல்லவா? அதே வல்லமை ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நாம் எந்த நிலைமையிலே இருக்கிறோம்? நம்முடைய நிலைமை மாற்றப்படுவது உண்மை என்றால் ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவராய், நீதியின் கிரியை சமாதானம் என்றதான வார்த்தை என்றுமுள்ள பலன் நமக்கு அமெரிக்கையும் சுகமுமாவும் ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நாம் எந்த நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை, நம்முடைய எண்ணங்களை அறிந்தவராயிருக்கிறார். கண்களை மூடுவோம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் என்னோடு கூட பேசினீர். ஆண்டவரே, நான் எந்த நிலைமையிலே வாழுகிறேன், எப்படி வாழுகிறேன்? மறுதலிக்கிறவனாக இருக்கிறேனா? காட்டி கொடுக்கிறவனாக இருக்கிறேனா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்மாதிரியாய் சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அந்த காரியங்களிலே நான் இருக்கிறேனா என்பதை ஆய்வு செய்யும்படியாய் நீர் என்னோடு கூட பேசினேன் என்ற காரியத்தை ஒவ்வொரு உள்ளங்களும் நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாய் காரியங்கள் மாற்றப்படும். இந்த தேவனுடைய தாழ்மை தரித்ததான மக்கள் ஆண்டவரே ஒரு மாறுதலுக்குள்ளாய் கடந்து போகும்படியாய் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். உடைய வார்த்தையிலே வல்லமை ஜீவன் இருக்கிறது. அந்த சத்தியத்திலே நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஆண்டவரே இந்த நாட்களில் என்னோடு கூட பேசினதற்காய் நன்றி ராஜா. கேட்ட மக்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு மக்களை நீ அறிந்தவர், ஆசீர்வதியும், சமாதானத்திற்குள்ளே வழிநடத்தும். நீதியின் கிரியை சமாதானம் என்று முனப்பலன் அமெரிக்கையும் சுகமும், அந்த சுகமும் அமைதலும் என்றும் கிடைக்க கிருபை பாராட்டும். இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் விசேஷமாய் இந்த நாளிலே
ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.